ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைசா வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஆம்லேட். இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் குக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, வேக வைத்த ஸ்வீட் கார்ன் 1 கப், நறுக்கிய கேரட் 1 கப், முட்டைக்கோஸ் 1 கப், தேவையான அளவு உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கூடவே ஒரு முட்டை. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ், கேரட், வேக வைத்த ஸ்வீட் கார்ன், உப்பு, மிளகாய்த்தூள், மைதா மாவு, ஒரு முட்டை எல்லாத்தையும் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. முட்டைக்கோஸ் தண்ணி விடும், நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்ப காய விட வேண்டாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே சென்டரில் ஒரு பிளேஸ் குழி பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பவுலில் இன்னொரு முட்டை எடுத்து உடச்சி லைட்டாக உப்பு சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் விட்ட பிளேஸில் அதை ஊற்றி ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலே சாஸ் ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.